இந்த காலை வேளையில கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தருக்கு ஒரு புது பாட்டை பாடி நாம் கர்த்தரை ஆராதிக்கலாம். எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். Jesus, thank you, Jesus. எங்கள் உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. சொந்தமாக ஆசீர் பொழிந்தெனக்கின்றும் சுகபலன் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. கடுங்கோபம் நீக்கி திரும்பவும் என்னை கிருபையும் பொழிந்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன்.
இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவே. இந்த காலை வேளையில ஆண்டவர் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை இந்த தேசத்துக்கு மறைத்தாலும் அவருடைய கிருபை இன்னும் நம்ம தேசத்தின் மேல இருக்கிறது. கடும் கோபம் நீக்கி திரும்பவும் தம்முடைய கிருபையை நம்ம மேல பொழிந்தபடினால இந்த 6 மாதங்களும் தேவன் தம்முடைய கிருபையை நம்ம மேல வைத்தபடினால ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த 3வது சரணத்தை திரும்பமாய் பாடலாம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. கடந்த டிசம்பர் மாதத்திலிருந்து இந்த மே மாதம் வரைக்கும் தேவன் நம்மை பாதுகாத்தார், பராமரித்தார், தப்புவித்தார். தேசம் எங்கிலும் கொள்ளை நோய்களும் வெட்டுக்கிளிகளும் இப்படி பல விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் தம்முடைய சட்டைகளின் நிழலுக்குள்ளாக நம்மளை மறைத்தார். அவரை பாடி இந்த வேலையை ஆராதிக்கலாம். பஞ்ச காலம் பெருகிட நேர்ந்தாலும் தாம் தஞ்சமே ஆனாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, எந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தனை கொண்டாடுவேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையில உம்மை கொண்டாடுகிறோம் அப்பா. சபையாய் நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு இறங்குங்கன்னு சொல்லி இந்த நாள்ல கெஞ்சுறையா, உங்க பிரச்சனத்தை அனுப்புங்கன்னு சொல்லி கெஞ்சுறையா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு இறங்குங்கப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல இருக்கிற ஜனங்களுடைய வேதனைகள் பாடுகள் ஆண்டவரே உங்க சமூகத்துக்கு வரட்டையா. இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் நான் உன்னை சேர்த்து கொண்டேன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, 138 கோடிக்கு மேலான ஜனங்களை நீங்க கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது வெற்றி கிளிகளையாவது கொள்ளை நோயாவது அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் போது தேசத்துக்கு சுகத்தை கொடுப்பன்னு சொன்னீங்களே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாய் சபையா இந்த நாளில் உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறையா. ஆண்டவரே, எங்க தேசத்துக்கு இறக்க செய்யுங்கப்பா. எங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்க வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஆனவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாயிருக்குன்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, இந்த நாட்களிலாவது உம்முடைய பக்கமாய் திரும்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது மனுஷகுமாரன் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு வேதம் சொல்கிறது. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல ஜெபிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்துல உறுதியா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்துல ஜாக்கிரதையா இருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஜெபத்துல விழித்திருக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் என்ன அர்ப்பணிக்கிறாயா, ஒரு ஜெப ஊழியத்திற்குள்ளாக என்ன அர்ப்பணிக்கிறேன் ஐயா. என் தேசத்துக்காக தினமும் நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, இதுவரையிலும் விட்டு தூர போன நாட்கள் எனக்கு மன்னிங்கப்பா. உங்க பிரசன்னத்தை எங்க தேசத்துக்குள்ள அனுப்புங்க. உங்க பிரசன்னம் வந்துடுச்சுன்னா எங்க தேசத்துல சுகம் உண்டாகும் ஐயா. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆசீர்வாதம் உண்டாகும் ஐயா. எங்க தேசத்துல விடுதலை உண்டாகும் ஐயா. எங்க தேசத்துல எழுப்புதல் உண்டாகும் ஐயா. என் ஜனங்களுமே அறிந்து கொள்வார்கள் அப்பா. உங்க பிரசன்னத்தை அனுப்புங்க. உங்க பிரசன்னத்தை அனுப்புங்க. ஜீசஸ், உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னால் வாழ முடியாதையா. உங்க பிரசன்னம் இல்லாமல்
என்னால் வாழ முடியாதையா, உந்த பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா, உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. மோசே கண்ட பிரசன்னம் நானும் காண வேண்டும், மோசே கண்ட பிரசன்னம் நானும் காண வேண்டும். கண்மலையின் வெடிப்பிலே என்னை நீக்க செய்யும், கண்மலையின் வெடிப்பிலே என்னை நீக்க செய்யும். பிரசன்னம் என்னை பாடச் செய்யும், பிரசன்னம் என்னை துதிக்கச் செய்யும். பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா, உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. ஆண்டவரே, இந்த பாடலா பாடாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, இதை ஜெபமாய் பாட எங்களுக்கு உதவி செய்யும். மோசே அன்றைக்கு கண்ட பிரசனத்தை இந்த கடைசி நாட்களை நாங்க பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இவ்வளவு ஜனத்தை நான் எப்படி ஆண்டவரை நடத்துவேன்னு சொல்லும் போது என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும்னு சொன்னீங்களேப்பா. ஆண்டவரே, எங்க தேசத்துல ஆண்டவர் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு விதமான பாடுகளப்பா. ஆண்டவரை எல்லா மாநிலங்களிலும் உம்முடைய ஆளுகை இறங்கி வரட்டும், உம்முடைய பிரசனம் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. அன்றைக்கு காற்றையும் கடலையும் அதட்டி நம்முடைய பிரசனம் இந்த நாளில் இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. தேங்க்யூ ஜீசஸ். உந்தன் பிரசன்னத்தால் காற்றும் கடலும் அடங்கும், உந்தன் பிரசன்னத்தால் காற்றும் கடலும் அடங்கும், உந்தன் பிரசன்னத்தால் பேய்கள் நடுநடுங்கும், உந்தன் பிரசன்னத்தால் பேய்கள் நடுநடுங்கும். பிரசன்னத்திலே சுகம் உண்டு, பிரசன்னத்திலே பலன் உண்டு. பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம், பிரசன்னம் பிரசன்னம் பிரசன்னம். உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா, உங்க பிரசன்னம் இல்லாமல் என்னாலே ஒன்றும் செய்ய முடியாதையா. ஆண்டவரே, இந்த நாளில எங்க சபையை ஒப்பு கொடுக்கிறோம். ஒரு தேசத்துல ஆண்டவரே 10 நீதிமான்கள் இருந்தா அது நிமித்தமா தேசத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னீங்க, தேசத்தை ரட்சிப்பேன்னு சொன்னீங்க.
ஆண்டவரே, எங்க சபைக்குள்ளாக ஜெப வீரர்கள் எழுப்புங்கப்பா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்கள்ல எங்க தேசத்துக்காக நான் திறப்புல நிற்பான் ஐயா, நான் சுவரை அடைப்பான்ப்பா. ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் ஜாமக்காரனா மாறுவேன்னு சொல்லுகிற ஒவ்வொரு வாலிப சகோதரன் மேலும், ஒவ்வொரு வாலிப சகோதரியின் மேலும் இப்பொழுதே பிரசனம் இறங்கி வரட்டும். ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் எங்களை நிரப்புவீராக. இந்த ஆராதனையை உங்க அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே உம்முடைய சமூகத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்கள் நிர்மூலமாகி போகாதிருக்கிறது உம்முடைய சுத்த கிருபையாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நல்ல வேளையிலும் கர்த்தாவே, தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற கருவிகளாய் செயல்பட எங்களை உம்முடைய திருக்கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் எங்களை ஆட்கொள்ளும், வழி நடத்தும் கர்த்தாவே. இந்த கொரோனா நோயினுடைய கிரியைகள் முற்றிலுமாய் அழிக்கப்பட, தேசங்களிலிருந்து, உலகத்தின் நாடுகளிலிருந்து முற்றிலுமாய் அழிக்கப்பட கர்த்தர் நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் கர்த்தாவே. உம்மால் அன்றி நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது என்று வேதம் சொல்கிறதே. அதன்படி கர்த்தாவே, உம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நீர் தொடர்ந்து ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமாய் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஒரு முறையாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழிநடத்தும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாரும் சேர்ந்து பாமலையின் 10 பாடுவோம். 10வது பாமலை. நாம் யாவரும் அமர்ந்த நிலையிலே இருப்போம். நாளுக்குரிய திருமறை பகுதிகள் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 36 வரை. வசனங்கள் 24 முதல் 36 வரை. நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து
உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களை எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே ஆரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்ல என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்திரமான ஸ்தலங்களுக்கும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிராக்கப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்று என்றும் அவாந்திரமும் பாழும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான் ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிருப பாடம் அப்போஸ்தலர்களுடைய நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமணமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலிருந்து வந்த தேவ பக்தி உள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவரவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர்கள் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பார்த்தரும் மேதரும் ஏலாமித்தரும் மெசோபொத்தோமியா யூதேயா கப்பந்தோக்கியா பொந்து ஆசியா பிரிக்கியா பொம்பிலியா எகிப்து என்னும் தேசத்தார்களும் சிரேனே பட்டணத்தை சுற்றி இருக்கிற லிபியாவின் திசைகளிலே குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரித்து ரோமாபுரியரும் யூதரும் யூத மார்க்கத்தையும் அடைந்தவர்களும் கிரேக்கத்தாரும் அரேபியுமாகிய நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரோடே சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். வாசிக்கும்படியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிருப பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 23 வரை.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல். அவரை பரியாசம் பண்ணவும் வாரினால் அடிக்கவும் சிலுவையில் அறையவும் புறஜாதியரிடத்திலே ஒப்புக் கொடுக்கப்பட்டார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அப்பொழுது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோட கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார். அவர் அவனை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரனாகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பரிசத்திலும் ஒருவன் உமது இடது பரிசத்திலும் உட்கார்ந்து இருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கிற பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தில் நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமோ என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பரிசத்திலும் என் இடது பரிசத்திலும் உட்காரும்படிக்கு என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களே அல்லாமல் மற்றொருவரும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக. செய்திக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து பாமாலயன் 276 பாடுவோம். பாமாலயன் 276 சுத்த ஆவியனில் தங்கும்.
நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். காலைதோறும் உம்முடைய கிருபைகள் எங்களுக்கு புதிதாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல வேலையிலும் கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் ஊடாக நாங்கள் ஆங்காங்கே இருக்கிற இடங்களில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நாங்கள் நன்றி அறிந்துள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நல்ல வேலையிலும் கர்த்தாவே, உம்முடைய வசனத்தை அனுப்பி நான் உன்னை குணமாக்கி அழிவின் குழிகளுக்கு தப்பு வைப்பேன் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள, அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தின் மன கண்களையும் கர்த்தாவே நீர் தருந்தரலும். கர்த்தாவே, நாங்கள் தியானிக்கின்ற வேளையில் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களிலே நாங்கள் இன்னும் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறீரோ அந்த காரியங்களில் நாங்கள் மறுரூபமாக்கப்பட உமக்குள்ளாய் கலிகூற ஏற்ற அனுகூலமான காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபையாரே, இந்த நாளிலும் இந்த தொலைத்தொடர்பு சாதனத்தின் ஊடாக நாம் கர்த்தரை, நாம் இருக்கிற இடங்களிலேயே இருந்து கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலே நாம் திருச்சபையாக சிந்திக்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, கம் ஹோலி ஸ்பிரிட் டிரான்ஸ்ஃபார்ம் த ஹோல் கிரியேஷன். இந்த நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த நாளிலிருந்து சரியாக 50வது நாள். 50வது நாளிலே கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியாகிய, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை பிரத்யட்சமாய் உலக மக்களுக்கு கொடுத்த ஒரு நிலைப்பாட்டை நாம் நினைவு கூறுகிற நாள் பெந்தேகோஸ்தே ஞாயிறு என்று சொல்லக்கூடிய ஞாயிறாக நாம் அனுசரிக்க நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த பெந்தேகோஸ்தே ஞாயிறினுடைய உள்ளான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த மண்ணுலகிலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்தபோது அவர் பிறப்பு முதற்கொண்டு நிறைவாக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு செல்லும் வரை பிதாவானவரோடும் குமாரனானவரும் ஒன்றாக இணைந்து தூய ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி கடந்து சென்றார்கள் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல் இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாய் காணப்படுகிறது. என்று சொன்னால், நாம் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், யோவேல் தீர்க்க தரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே, மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை நான் ஊற்றுவேன் என்று சொன்னார். குமாரர்களும் குமாரத்திகளும் வாலிபர்களும் சொப்பனங்களை காண்பார்கள், தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இயேசு கிறிஸ்துவனுடைய காலகட்டத்திற்கு பின்பு, அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட நாட்களுக்கு பின்பு, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விண்ணிற்கு கடந்து சென்ற பின்பு அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் பிரத்யட்சமாக அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே ஊற்றப்பட்ட நிகழ்வை நாம் தியானிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசிக்க கேட்ட அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்களை நாம் பார்ப்போம். என்று சொன்னால், இந்த பகுதியிலே சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் ஊற்றப்பட்ட விதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் எப்பொழுது நமக்குள்ளாய் ஊற்றப்படுவார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவதாக முதல் வசனம் சொல்லுகிறது, பெந்தேகோஸ்தே எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே கூடியிருந்தார்கள். ஒரு மனம் ஒற்றுமை எங்கு காணப்படுகிறதோ அங்கு கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு, கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகத்திலே ஏதேன் தோட்டத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஆதாமும் ஏவாளும் கடந்து சென்றதனுடைய விளைவு என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய உறவானது தேவனோடு கூட ஐக்கியம் நிறைந்ததா இல்லாத ஒரு சூழ்நிலை. அந்நிய சத்தத்திற்கு அவர்கள் செவி சாய்த்தார்கள், அந்நிய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். அதனுடைய விளைவு அவர்களுடைய உறவானது துண்டிக்கப்பட்டது. ஒரு மனம் இல்லாத ஒரு நிலைப்பாடு, ஒற்றுமை நிறைவு இல்லாத ஒரு சூழ்நிலை. எனவே தான் அந்த நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படியாமை என்று சொல்லக்கூடிய பாவத்தின் ஊடாய் கடந்து சென்றார்கள். ஆனால் இந்த பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லக்கூடிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளாய் ஊற்றப்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டினுடைய நிலைப்பாட்டை கர்த்தர் இந்த இடத்துல சொல்கிறார். ஆதி திருச்சபையிலே இருந்த சீஷர்கள், ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் கலக்கம்தான். ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், பிரத்யட்சமாக எல்லோருக்கும் வெளிப்படுத்தப்பட்டார், அவர் கடந்து சென்று விட்டார். ஆனால் இன்னும் கலக்கத்தோடு இருக்கிறார்கள், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி. ஆனால் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்ட ஒரு நிலைப்பாடு, ஓர்மனம் இருந்தது, ஒற்றுமை இருந்தது. அவர்கள் ஒரே இடத்திலே கூடி வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள், கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். இங்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. 3வது வசனத்திலே, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்குள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினி நாவுகளினாலே கர்த்தர் தம்மை பிரத்யட்சமாக அவர்களுக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை ஊற்றுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்கிறோம். அவர்கள் பெற்றுக்கொண்ட பின்பு நடைபெறுகிற காரியங்கள் என்ன? 4வது வசனத்தினுடைய கடைசி பகுதி சொல்கிறது, வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள் என்பது எதை குறித்து பேசப்படுகிறது? ஒருவேளை நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 7வது 8வது வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால், நோவாவினுடைய காலகட்டத்திற்கு பின்பு நோவாவினுடைய குடும்பத்தின் பிள்ளைகள், அவரை சார்ந்த மக்கள் மட்டுமே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய காலகட்டத்திற்கு பின்பு காலங்கள் கடந்து வருகிறது. மக்கள் பெருகும் போது என்ன செய்கிறார்கள்? நாம் மகா பெரிய மிக உயர்ந்த ஒரு கோபுரத்தை கட்டுவோம், விண்ணை தொடும் அளவிற்கு நாம் தேவனாய் இருப்போம் என்று சொல்லி பெருமையின் நிமித்தமாக ஒரு கோபுரத்தை கட்டும்படியாக அவர்கள் எத்தரிக்கிறார்கள். அது கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு விரோதமான காரியம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வரும்போது கர்த்தர் அந்த நாளிலே அவர்களுடைய பாஷைகளை தாறுமாறாக்கி போட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவர் பேசுகின்ற வார்த்தையானது மற்றவர்களுக்கு புரியாத நிலைகளிலே பாஷைகள் பிரித்து ஆளப்படுகிறது. அதன் நிமித்தமே ஜனங்கள் அங்கிருந்து உலகம் முழுவதும் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு இன்றைக்கு ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பாஷைகளை பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதனுடைய அடித்தளம் அந்த நாளிலே நடந்த ஒரு நிகழ்வு தான். ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம் என்று சொன்னால், ஒவ்வொரு தேசத்தில் நம்ம இந்திய தேசத்தை பொறுத்த வரைக்கும் மொழியை வச்சு நம்மளுடைய ஸ்டேட்ஸ் எல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க. தமிழ் பேசுகிறவங்க வந்து தமிழ்நாடு, மலையாளம் பேசுகிறவங்க கேரளா, கன்னட மொழி பேசுகிறவங்க கர்நாடகா, தெலுங்கு பேசுகிறவங்க ஆந்திரா, மராத்தி பேசுகிறவங்க மகாராஷ்டிரா, இப்படின்னு சொல்லி மொழி வாரியமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இந்திய தேசத்திலே கூட மொழிகள் பல இடங்களில் இதே போல நீங்கள் ஒவ்வொரு நாடுகளிலும் பாருங்கள், ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு பாஷைகள் வித்தியாசமான பாஷைகளை பேசுகிறார்கள். ஆனால் இந்த பாஷைகளை நாம் படித்து கொள்ளும் போது மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் கடந்து வரும்போது இந்த பாஷைகள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் கடந்து வரும்போது என்று சொன்னால், இதன் தொடர் பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கு பார்க்கிறோம் கூடியிருந்த மக்கள்
மேலறையிலே கூடியிருந்த மக்கள் ஒருவேளை 120 பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே 2வது வசனத்திலே பார்க்கிறோம், அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியான ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. பிரத்யட்சமாக பூமியிலே ஒரு அசரீரி காணப்படுகிறது. ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறை கடந்து வருகிறது. எனவே இவர்கள் கூடியிருந்த இல்லத்தை சூழ மக்கள் வந்து நிற்கிறார்கள். இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு, ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இந்த இடத்துல நடைபெறுகிறதே என்று சொல்லி பார்க்கும்படியாய் கடந்து வருகிறார்கள். யாரெல்லாம் வருகிறார்கள்? 14 மொழிகளை பேசக்கூடிய மக்கள் கூட்டம். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்திலிருந்து 12வது 11வது வசனம் வரைக்கும் நீங்கள் பார்க்கும்போது, பார்த்தரும் மேதரும் எலாமித்தரும் மெசபத்தோக்கியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணம், இப்படி பல 14 மொழிகளை பேசக்கூடிய தேசத்திலிருந்து எருசலேமிலே வியாபாரம் பண்ணும்படியாய் அல்லது பல தொழில்களின் நிமித்தமாய் கடந்து வந்த மக்கள், கூடியிருக்கக்கூடிய மக்கள் அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள். இவர்களுடைய பாஷைகளை யார் பேசுகிறார்கள்? இங்கு கூடி உட்கார்ந்திருந்த 120 மக்கள் கூட்டமானது அந்த மக்களுடைய பாஷைகளை பேசுகிறார்கள். அதனை என்னமாய் முடியும் என்று சொல்லி அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இங்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்க பார்ப்போம் என்று சொன்னால் 7வது 8வது வசனத்தில் பாருங்கள், எல்லோரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரோடு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லோரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர் என்று சொல்லி பார்க்கும்போது யார் இவர்கள்? கிறிஸ்துவினுடைய சீஷர்கள். இவர்கள் யார்? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு இவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். இவர்கள் யார்? மீனவர்கள், படிப்பறிவு இல்லாதவர்கள், பேசுவதற்கு கூட சரியாய் தெரியாதவர்கள். ஆனால் இங்கு மற்ற மக்களுடைய பாஷைகளை இவர்கள் பேசுகிற ஒரு காரியத்தை இங்கு மக்கள் காண்கிறார்கள். இதைத்தான் இவர்கள் அழகாய் சொல்கிறார்கள், இவர்கள் கலிலேயர்கள் அல்லவா? இன்னும் 6வது வசனத்தில் பாருங்கள், அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் வந்து தங்கள் தங்கள் பாஷையிலே அவர்கள் பேசுகிறதை அவர்கள் கேட்டபடியினாலே கலக்கமடைந்தார்கள். இங்கு ஒருவேளை மீனவர்களாய் இருந்தவர்கள் அவர்களுக்கு தெரிந்த ஒருவேளை எபிரேய பாஷை அல்லது அரமேய பாஷை பேசி இருக்க வேண்டும். அப்படி பேசிக்கொண்டிருக்கும் போது பேசக்கூடிய மக்கள் இந்த 14 மொழிகளை பேசக்கூடிய மக்கள் பேசுகின்ற பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை அவர்கள் பார்க்கும்போது அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனமே, இன்னைக்கு ஒருவேளை இந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை நாம் எப்படி புரிந்து கொள்கிறோம்? கர்த்தர் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது ஆவியின் வரங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை ஆவியின் வரங்களை குறித்து கர்த்தர் நமக்கு தெளிவாய் சொல்லியிருக்கிறார். அந்த ஆவியின் வரங்களிலே நாம் மற்றவர்களுடைய பாஷைகளை, அந்நிய பாஷைகளை பேசுகிற ஒரு காரியங்கள். பல பாஷை என்பது வேறு, அந்நிய பாஷை என்பது வேறு. பல பாஷை என்று சொல்லப்படுவது மற்றவருடைய பாஷைகளை பேசுவது. அந்நிய பாஷை என்பது தேவ தூதர்களுடைய பாஷை, நமக்கும் தேவனுக்கும் இடையே நாம் பேசுகின்ற ஒரு காரியம். எனவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையின் பிள்ளைகளுக்கு எழுதும்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் கொரிந்தியரின் புத்தகத்தில், கொரிந்தியத்திற்கு எழுதின புத்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 12-13வது அதிகாரத்திலே இந்த அந்நிய பாஷையிலே ஒருவன் சபையிலே பேசுகிறது உண்டானால் அவன் பேசும்போது அவன் எப்படி பேச வேண்டுமாம்? ஒருவர், 2 பேர் அல்லது 3 பேர் தனித்தனியாக பேச வேண்டும். இன்னும் அழகாய் சொல்லுகிறார், அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே நீங்கள் அந்நிய பாஷை பேச வேண்டாம். உங்களுக்கும் தேவனுக்கும் தெரிய உங்களுடைய தனி ஜெபங்களிலே நீங்கள் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என்று சொன்னால் நான் இங்கு அதே தான் சூழ்நிலை கடந்து வருகிறது. 13வது வசனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். மற்றவர்களோ 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எல்லோரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ
இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்தவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். ஸோ நாம் ஒருவேளை திருச்சபைகளில் அந்நிய பாஷைகளை பேசுகிறோம் என்று சொன்னால், எல்லோரும் கூடி நம்ம பேசுகிறோம்னு சொன்னால், ஒருவேளை வழிப்போக்கர்களாய் போகிறவர்கள், கர்த்தரை அறியாத ஒரு ஜனங்கள், ஒருவேளை நம்மை புதிதாக யாராவது வந்திருப்பாங்க நம்ம சர்ச்சுக்கு, அப்போ அவங்க வந்தால் நம்ம இதை பேசிகிட்டு இருந்தோன்னா அவங்களுக்கு புரியலன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? இவனுங்க என்னத்தையோ பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகாக சொல்றாரு, சபை என்று சொல்லப்படுவது கிரமமாய் செயல்படுத்தப்பட வேண்டும். அந்நிய பாஷை என்பதை தேவனுக்கும் நமக்கும் இடையே உள்ள உறவை பலப்படுத்தக்கூடியது. அதே காரியத்தை நாம் பேசும்போது அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையில பேசக்கூடாது. ஒருவேளை இன்னைக்கு நான் இங்கே அந்நிய பாஷையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நான் பேசுகிற பாஷையை ஒருவேளை செல்வின் ஐயா இல்லைன்னாக்கா ஜாஷுவா ஐயா அதுக்கு அர்த்தம் சொல்லணும். இதுதான் அதனுடைய அர்த்தம். இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் எப்போ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அன்னைக்கு காணப்பட்ட அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே காணப்பட்ட பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்திலே ஓர்மனப்பட்டு இருந்தார்கள், கர்த்தருக்குள் ஆவியில் ஒன்றாய் இருந்தார்கள். அந்த ஒன்றாய் இருக்கும்போது மட்டுமே நான் ஒருவேளை அந்நிய பாஷைகளை பேசுகிற காரியங்கள் என்ன என்பதை அவர்களால் ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைகளிலே அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். இப்படிப்பட்ட அர்த்தங்கள் சொல்லப்படவில்லை என்று சொன்னால் சபையிலே பேசாதிருங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து திருச்சபையின் பிள்ளைகளுக்கு எழுதுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை இந்த அந்நிய பாஷை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம்? அந்நிய பாஷை என்பது ஒரு வரம், பல பாஷை என்பது ஒரு வரம். ஒருவேளை இன்றைக்கு நம் தமிழகத்தினுடைய பகுதிகளில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். கர்நாடகாவுக்கு பக்கத்தில் இருக்கிறனால ஒருவேளை நமக்கு கன்னடா லாங்குவேஜ் படித்து வச்சுருக்கோம். நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறனால நம்ம தெலுங்கு பாஷை படித்து வச்சுருக்கோம். இதுவும் கர்த்தர் கொடுத்த கிஃப்ட்டு தான். அந்த கிஃப்ட்டு இல்லைன்னா நம்ம அந்த மற்றவங்களுடைய பாஷையை நம்ம புரிஞ்சுக்க முடியாது, படித்துக்கொள்ள முடியாது. இது கர்த்தருடைய ஆவியானவருடைய செயல்பாடு தான். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் புரிந்து கொள்ளாமல் அந்நிய பாஷைகளை குறித்து நாம் வியாக்கியானம் பண்ணக்கூடாது. இதனால் வேதம் அழகாய் சொல்கிறது, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பாவம் செஞ்சாலும் மன்னிக்கப்படும். ஆனால் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக நம்ம பேசணுன்னா நம்முடைய பாவம் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனவே ஒருவேளை அந்நிய பாஷைகளை யாராவது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நமக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட கிருபைகள் அருளப்படாமல் இன்னொருத்தவங்க பேசும்போது அதை நம்ம கிண்டல் பண்ணிட வேண்டாம், அதை கேலி பண்ணிட வேண்டாம். ஏன்னா அவங்க பேசுகிறதுக்கு அவங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையே நடக்கிற நிகழ்வு. ஒருவேளை உண்மையாகவே கர்த்தருடைய ஆவியினால் வழிநடத்தப்பட்டு அவங்க பேசினாங்கன்னா அதற்குரிய ஆசீர்வாதம் அவங்களுக்கு. ஆனால் சத்துருவானவனும் இன்னைக்கு அந்நிய பாஷைன்னு சொல்லி தப்பாக காரியங்களை சொல்லி கொடுத்துட்ருக்கிறான். பரிசுத்த ஆவியானவருடைய அணுகுமுறைக்கு இல்லாமல். ஏனென்று சொன்னால் பிசாசை குறித்து வேதம் அழகாய் சொல்கிறது, அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று சொல்லி அவன் மாய்மாலமான ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அந்நிய பாஷை பேசுகிற மாதிரியே என்னவோ பக்தி உள்ள மாதிரி காட்டுற மாதிரி காண்பிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. எனவே இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை இந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நாம் பிரத்யட்சமாக நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? நாம் வாசிக்க கேட்ட எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் கர்த்தர் இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் 24ஆம் வசனத்தில் நீங்கள் பாருங்கள், நான் உங்களை புறஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து உங்களை சகல தேசத்திலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்திற்கு உங்களை கொண்டு வருவேன். இது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் அடிமைத்தனமாய் பாபிலோனின் அடிமைத்தனத்திலே காணப்படும் போது கர்த்தர் அந்த மக்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கையின் செய்தி, ஒரு அரசியல் ரீதியான ஒரு விடுதலை அவருடைய வாழ்க்கையிலே அருளப்படும், சரீர பிரகாரமான ஒரு விடுதலை அருளப்படும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே காணப்படக்கூடிய ஒரு விடுதலை நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாக இருக்கிறது. என்று சொன்னால்
அப்போஸ்தலனாகிய பவுல் யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலே மாம்சமும் இரத்தமும் ஒன்றுக்கொன்று போராடி கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்கு. நம்ம ஒரு நல்ல காரியத்தை செய்யணும்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் அந்த நல்ல காரியத்தை செய்ய விடாதபடிக்கு நம்முடைய சுயம் அல்லது பாவத்தின் தன்மைகள் அந்த காரியங்களை செய்ய விடாதபடிக்கு நம்மை தடுத்து ஆட்கொள்ளும். ஆனால் அந்த காரியங்களை நமக்கு ஒரு விடுதலை அவசியமாய் காணப்படுகிறது. அந்த விடுதலையை கொடுக்கிறவர் தான் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அவர் அழகாய் சொல்கிறார், உங்களுடைய பாவங்களுக்காக நான் மரித்தேன், என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளேன். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். ஒருவேளை தேசத்தினுடைய அரசியல் ரீதியான விடுதலை என்பது இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டாலும், ஆவிக்குள்ளான வாழ்க்கையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய தனி மனித வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு சுயாதீனமுள்ள ஒரு விடுதலையை கொடுக்கிற தெய்வனாய், நாம் கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கக்கூடிய ஒரு விடுதலையை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய நிலைப்பாட்டை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்னொரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 25வது வசனத்திலே, அப்பொழுது நான் அவர்கள் மீது சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் அவர்களுடைய எல்லா அசுத்தங்களையும் அவருடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? நம்மை பரிசுத்தப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிற ஒரு தேவனாய் காணப்படுகிறார். நான் பரிசுத்தர், எனவே நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பை கொடுக்கிற தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை கொடுப்பதற்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நமக்கு முத்தரிக்க அவர் பரிசுத்தமான வாழ்க்கை அவசியம் என்பதை அவர் நம்மிடையே சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். இன்னும் அவர் சொல்லுகிறார், உங்கள் நவமான இருதயத்தை கெடுத்து உங்கள் உள்ளத்திலே கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? உணர்வுள்ள இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன். ஒருவேளை பாவ அடிமைத்தனத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நாம் வாஞ்சித்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் நமக்கு சொல்கிறார், சுத்தமான இருதயத்தை உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த இடத்துல கொடுக்கிறார். சதையான இருதயத்தை, உணர்வுள்ள இருதயத்தை நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்கிறார். இன்னும் அழகாய் சொல்கிறார், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியமங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். கர்த்தர் என்ன சொல்றாரு? அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய இருதயத்தை நமக்கு தருவார். அன்றைக்கு ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில அந்நிய சத்தத்தை கேட்டபோது அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை காட்டிலும் அந்த சத்தம் மேன்மையுள்ளதாய் இருந்தது என்று சொல்லி வழி விலகி போனார்கள். ஆனால் இன்றைக்கு பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளாய் வரும்போது அவர் நம்முடைய இருதயத்தை உணர்வுள்ளவராக மாற்றுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அந்த சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது நாம் இன்னும் என்னென்ன காரியங்களை நாம் செயல்படுத்த முடியும்? அந்த சத்திய ஆவியானவர் நமக்குள்ளாய் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய மாறுதல்கள் என்ன அல்லது பலன்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னார். இங்கே பாருங்க, அவர் அழகா சொல்லாரு 30வது வசனத்தில், நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சம் உண்டானாலும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். என்ன சொல்றாரு? முதல்ல உன்னுடைய கைகளின் பிரயாசங்களை நான் ஆசீர்வதிப்பேன். உன்னுடைய வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்கள் வேலைக்கு போகிறோம். ஒருவேளை இன்னைக்கு கொரோனாவினால் பாதிக்கப்பட்டு வேலைகள் ஸ்தம்பித்து போன ஒரு நிலைப்பாடு, வேலை செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் ஒருவேளை இந்த 4வது கட்ட ஊரடங்குக்கு பின்னால் ஒவ்வொரு ஃபேக்ட்ரிஸாக திறந்துட்டு இருக்காங்க. நம்முடைய பணிகள் மீண்டும் துவங்க ஆரம்பித்திருக்கிறது. ஒருவேளை நேற்றைய தினத்தில் செய்திகள் வந்துச்சு, மீண்டும் இந்த 144 தடை உத்தரவு ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு சில தளர்வுகளை கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார்.
கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே கர்த்தருக்கு சித்தமானால் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய ஒரு நிலைப்பாட்டை மத்திய அரசாங்கம் ஆணையாக கொடுத்திருக்கிறது. ஒருவேளை அடுத்த வாரத்திலிருந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஏன்னா 8ஆம் தேதியிலிருந்து நம்ம வழிபாட்டு தலங்கள் திறப்பதற்குரிய அதிகாரத்தை, உத்தரவை தேசத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மேலான அதிகாரத்திலிருந்து வந்துருச்சு. நம்மளுடைய ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன காரியங்களை யோசிக்கிறாங்கன்றது அடுத்த கட்டமாக இருக்குது. ஏன்னா அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எடியூரப்பாவாக இருக்கலாம், இல்லை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவேளை நம்மளுடைய முதல் சீஃப் மினிஸ்டராக இருக்கலாம். அவங்க என்ன திட்டங்களை, என்னென்ன காரியங்களை நெறிமுறைப்படுத்தி எப்படி நம்ம ஆராதனை நடத்தணும்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களோ அதன்படி நாம் இனி செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் எதிர்பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரங்களில் நாம் இணைந்து கர்த்தரை வழிபடுவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கூட்டி கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஏற்ற அனுகூலமான காரியங்கள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் என்ன சொல்கிறார்? நம்முடைய கர்த்தரை ஆராதித்து நாம் ஒருமனப்பட்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்கு ஒரு புது பலத்தை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலர் 1:8 அழகாய் சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளாய் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலன் வரும்போது கர்த்தர் நம்முடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். என்ன அழகா சொல்றாரு? இனி பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை நீ அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன் என்று சொல்கிறார். இன்னும் அழகாய் சொல்கிறார். இரண்டாவது அவர் கொடுக்கிற இன்னொரு ஆசீர்வாதம், கர்த்தராகிய ஆண்டவர் 33வது வசனத்தில் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றப்படுவீர்கள், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். ஒருவேளை பாழாக்கப்பட்ட காரியங்கள், ஒருவேளை நம்முடைய கைகளின் பிரயாசங்களிலே நாம் இதுவரை சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்த காரியங்கள் நம்முடைய கரங்களினாலே கட்டப்படும். ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறார். இன்னும் அவர் கொடுக்கிற நம்பிக்கையை பாருங்கள். 35வது வசனம் சொல்கிறது, பாழாய் கடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மூலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். ஸோ வாழ்ந்து சுகித்திருக்கத்தக்கதான ஒரு காலத்தை நம்முடைய வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும், நம்முடைய சமூக வாழ்க்கையிலும், நம்முடைய திருச்சபை வாழ்க்கையிலும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பேன் என்று சொல்லி சத்திய ஆவியானவர் மூலமாய் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். நிறைவாக அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் சொன்னால் 36வது வசனத்திலே, கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாலானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். ஸோ நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேலே இருக்கணும். அவர் அழகா சொல்றாரு, நான் செய்வேன். ஒருவேளை நீ திக்கற்றவர்களாய் காணப்படலாம், நீ பலன் இல்லாதவனாக காணப்படலாம். எனக்கு தொழில் இல்லையே, என்னுடைய தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டுருச்சு, என்னுடைய வருமானம் இல்லையே, என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்குரிய சூழ்நிலைகள் இல்லையே, அரசாங்கத்தில் எடுக்கக்கூடிய திட்டங்கள் எங்களுக்கு வந்து சேரலையே, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை. ஏன்னா நேற்றைய தினத்தெல்லாம் ஆட்டோ ஓட்டுநர்களை குறித்து அவங்களுடைய வாழ்க்கை குறித்து சொல்லுகிற நிகழ்வுகள், பல காரியங்களை நம்ம தொலைக்காட்சி பெட்டியின் மூலமாய் பார்க்கிறோம். எல்லா இடங்களிலும் அவலம், தங்களுடைய கைகளின் பிரயாசங்களை சாப்பிட முடியாதபடிக்கு கைகள் கட்டப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை கட்டுவேன், பாலான நிலங்களை பயிர் நிலமாக்குவேன், உன்னுடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதான காலங்களை நான் கட்டளையிடுவேன், கர்த்தராகிய நானே சொன்னேன், அதை செய்வேன் சொல்லி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வாக்கு பண்ணியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தெய்வ ஜனமே, இன்னைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராகிய பிதாவானவர் சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது, நமக்குள்ளாய் அவர் செய்கிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்த்தோம். இந்த காரியங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மிடத்திலே செயல்படுத்த எதிர்பார்க்கக்கூடிய காரியம், நாம் ஒருமனப்பட வேண்டும், நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவத்தினுடைய தன்மைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டு அவரையே நோக்கி பார்க்கக்கூடிய
இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நவமான இருதயத்தை, உணர்வுள்ள சதையுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்கிறவர்களாய் காணப்படும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்ட ஆசீர்வாதங்களை தருவேன் என்று சொல்லி அவர் வாக்கு பண்ணின தேவனாய் காணப்படுகிறார். இன்னும் அவர் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சீஷர்களிடத்திலே சொல்லிவிட்டு கடந்து செல்லும்போது அவர்கள் சொல்கிறார், கர்த்தர் நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன அதிகாரம் கொடுக்கிறாரு? 23வது வசனம், யோவான் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்று சொல்கிறார். கர்த்தர் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்று சொன்னால், இதே சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில் வாழ்ந்தபோது நடக்கிற நிகழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா, ஒரு திமிர்வாதக்காரன், நீங்கள் மார்க் எழுதின நற்செய்தி 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், 2ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை ஒரு 4 நபர்கள் தூக்கிக்கிட்டு வந்து வீட்டுக்கு மேலே ஏற்றி மேற்கூரையை திறப்பாக்கி இயேசு கிறிஸ்துவனிடத்தில் இறக்குறாங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் 4 நபர்களுடைய விசுவாசம் அந்த மகனுக்கு ஒரு சுகத்தை கொடுத்துச்சு. அங்கே கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ சுகம் அடைவாயாக என்று சொல்லவில்லை, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்கிறார். முதல்ல அவர் சொல்ற வார்த்தை, உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஏனால் பாவம் என்று சொல்லப்படுவது கட்டுகளுடைய அடையாளம். நம்முடைய வாழ்க்கையில வேதனை என்று சொல்லப்படுவது பாவத்தின் நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற ஒரு நிலைப்பாட்டு. நாம் பாவம் செய்யும் போது வேதம் அழகாய் சொல்கிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று சொல்லி. நாம் பாவம் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை கைவிடுவதற்குரிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தத்தினாலே நாம் அவரை நோக்கி வரும்போது அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி ஒரு புதிய சிருஷ்டியாக, ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு எத்தனிக்கிறவராக, வழி நடத்துகிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. அதைத்தான் இந்த இடத்துல சொல்கிறார், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ. ஏன்னா அதனால தான் நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த யோவானுடைய சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் இயேசுவிடத்தில் கேட்குறாங்க. யோவானுடைய சீஷர் வந்து சீஷர்களுக்கு யோவானை வந்து எப்படி ஜெபிக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்தாரு, நீங்கள் ஜெபிக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் அழகாக சொல்லிக் கொடுக்குறார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு எங்களுடைய குற்றங்களை நீர் மன்னியும், நாங்கள் யார் யாருடைய குற்றங்களை மன்னிக்கிறோமோ அதுபோல எங்களுடைய குற்றங்களை மன்னியும் தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம மன்னிக்கும் போது தான் முதலாவது நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்படும். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை, அதைத்தான் சத்தியாவையாக தேற்றவான் வரும்போது நவமான இருதயத்தை நமக்கு கொடுப்பார். சத்தியாவியாகிய தேற்றவாளன் நமக்குள்ளாய் கடந்து வரும்போது உணர்வுள்ள இருதயத்தை தருவார். நாம் உணர்வடைந்தவர்களாக பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட ஒரு மக்களாக நாம் மற்றவர்களையும் இறையரசுக்கு நேராக, மன்னிப்பின் அடையாளம் என்ன என்று சொல்லப்படும் போது மற்றவர்களையும் நம்மோடு கூட ஐக்கியப்படுத்தி கொள்ளக்கூடிய நிலைப்பாடு. அதைத்தான் இங்கே சொல்றாரு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் என்னைக்கோ ஒரு நாள் கோவப்பட்டு ஒருத்தரோடு நம்ம பேசி சண்டை போட்டிருக்கலாம். ஆனால் நம்ம அவங்கள்ட்ட இறங்கி அவங்கள மன்னிக்கும் போது, அவர்கள் செய்த காரியத்தை நாம் மன்னிக்கும் போது ஒரு புதிய உறவானது ஏற்படுத்தப்படுகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காரியம், மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்நாள் முழுசும் அதை செஞ்சார். எங்கெல்லாம் செஞ்சாருன்னு யோசித்து பாருங்க. ஒருவேளை தன்னுடைய கடைசி வேதனையின் சூழ்நிலை, வியாழக்கிழமை ராத்திரி அவர் கைது செய்யப்படுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பின்பு இரவு முழுவதும் விசாரணை, 7 இடங்களில் விசாரணை நடக்குது. அந்த விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாகக்கூடிய சிலுவையை அவரே சுமந்துட்டு போகிறார். தலையில் முற்கிரீடம் சூட்டப்படுகிறது. தலையில் முற்கிரீடத்தை வைத்து வேதம் அழகாய் சொல்கிறது, அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அடித்தாங்கன்னு தெரியாது. அந்த வினா கிறிஸ்டின்ற முள்
2.5 இன்ச்சு நீளம் உள்ள முள் தலைக்குள்ளே போச்சு அப்படின்னா தலை மேலே அந்த முற்கிடத்தை வச்சு கோலினால் அடித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நடந்து போகும்போது ஒரு சின்ன முள் குத்துச்சுன்னா நம்மளால் தாங்க முடியல. ஆனால் அவருடைய சிரசின் மேலே அந்த வினாகிறிஸ்து என்று சொல்லக்கூடிய முற்கிடத்தை வைத்து அடித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஒரு இறை பக்தன் இப்படியாக எழுதுகிறான், அவருக்கு அடித்த அந்த முள்ளானது மேலே பகுதியில் போய் கண்ணு வழியாக வெளியே வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த முள் சாதாரணமாக உடஞ்சி போகக்கூடிய முள் அல்ல, ஒருவேளை இரும்பை விட ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய முள். அப்படிப்பட்ட முள்ளினால் அடிக்கப்படும் போது அவருடைய வேதனை எப்படியா இருந்திருக்கும். ஆனால் அந்த வேதனையின் மத்தியிலையும் சிலுவையில் அவர் தொங்கிக்கிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன முதல் வார்த்தை அழகாக சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். தங்களை அறிந்தனால, நான் யார் அப்படின்றதுனால அவர் சொல்கிறார், அவர்களை ஐக்கியப்படுத்துகிறார், அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். இதே உணர்வை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், மற்றவரை நம்மோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்ள, மற்றவருடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், யார் வேணாலும் எது வேணாலும் பேசியிருக்கலாம், நமக்கு விரோதமாக என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம், ஆனால் மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், கர்த்தர் உண்மையாகவே மேலான அதிசயத்தை, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுடைய பலத்தை நமக்கு தருவார். தொடர்ந்து நாம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையை, நிறைவாழ்வை நாம் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதிலே சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தரும்படியாக, கர்த்தாவே அந்த சக்தி ஆவியாகிய தேற்றரவாளன் எனக்குள்ளாய் ஊற்றப்படட்டும் ஐயா. நான் செய்ய வேண்டிய காரியங்களை நான் செய்து மாம்சமான யாவர் மீதும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். நவமான இருதயத்தை தருவேன் என்று சொன்னீரேன். உன்னுடைய உள்ளத்திற்குள்ளாக புதியதான ஒரு ஆவியை கட்டளையிடுவேன் என்று சொன்னீரேன். அப்படிப்பட்ட ஒரு கிருபை என்னுடைய வாழ்க்கையில் தாரும். நான் பெற்றுக்கொண்டு உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக தொடர்ந்து ஓட உழைக்க பிழைக்க என்னை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளைக்காய் நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, இந்த காலை வேளையில் சக்தி ஆவியாகிய தேற்றரவாளனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள நீர் பாராட்டின சகல நன்மையான ஈவுகளுக்காக நன்றி அறிதலுள்ளத்தோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை நீர் எங்களுக்கு தாரும் ஐயா. உம்முடைய சுத்த இருதயத்தை, சுத்த ஆவியை என்னுடைய உள்ளத்திற்குள்ளாய் நீர் ஊற்றி கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான ஒரு புதிய உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் நீர் எங்களுக்கு கட்டளையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதற்கு தடையாயிருக்கக்கூடிய எங்களுடைய பாவங்களை கர்த்தர் தயவாய் இரக்கமாய் நீர் மன்னித்தருள வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி உங்களை சுத்திகரிக்கும் என்று சொன்னீரே. என்னிடத்தில் வருகிற ஒருவரையும் நான் புறம்பே தள்ளேன் என்று சொன்னீரே. உங்களுடைய திரு சமூகத்தை நாங்கள் நோக்கி நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய இல்லங்களிலேயே நாங்கள் அமர்ந்து உங்களை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, என்னுடைய குறைகள் குற்றங்களை கர்த்தர் நீர் மன்னியும். மற்றவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயத்தை கர்த்தர் தாரும். சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனுடைய உன்னதத்தின் பலத்தினாலே நீர் எங்களை முத்திரையிட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய கிருபையின் ஆளுகை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே தங்களை ஒப்புக் கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே, நீர் மனம் இறங்கும். அந்த பிள்ளைகளையும் கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலினாலே நிறைவினாலே நிரப்பி உம்முடைய நாமத்திற்கு சாட்சிகளாக, உமக்கு நற்கந்தங்களாக தொடர்ந்து ஓட உழைக்க பிழைக்க நீர் கிருபையை கூட்டி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்தும். கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக சேர்ந்து சொல்லுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிகையால் பிறந்தார். பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கமடப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவமனையில் எழுந்தறினார். பரமத்துக்கு ஏறி சர்வவல்லமையாகிய தேவனை இருக்கிறார். அவரிடத்தில் உயிரோரையும் மருத்துவரையும் அழைத்து வருவார்.
பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாய் பரிசுத்த சபையும் பரிசுத்தவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனையும் விசுவாசிக்கிறேன். ஆமென். கீர்த்தனைகள் 342 பாடலாம். கீர்த்தனை 342 தூயாதி தூயவரே என்ற பாடல். செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக பிதாவே, இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில் கர்த்தாவே, தொலைத்தொடர்பு சாதனத்தின் ஊடாக நாங்கள் இல்லங்களிலேயே இருந்து நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்திரிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியர்தொள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் உங்களுக்குள்ளாய் வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள் என்று சொன்னீரேன். சத்துவமுற்று காணப்படுகிற எங்களை உடைய தூய ஆவியானவருடைய உன்னதத்தின் பலத்தினாலே நீர் இடை கட்ட வேண்டுமாய் உடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிற ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. தங்களுடைய இல்லங்களிலே உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்க, துதிக்க, ஸ்தோத்தரிக்க நீ கொடுத்த நல்ல தருணத்திற்காக நன்றியறிதலுள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னத்தினாலே தொடர்ந்து நீர் பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, தங்களுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கிறதே, பணி இல்லையே, தங்களுடைய எதிர்காலம் என்ன என்று சொல்லி பிள்ளைகள் அங்கலாய்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டையா. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து பிள்ளைகளை ஆட்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, பாலான நிலத்தை பயிருள்ள ஒரு நிலமாக மாற்றுவேன் என்று சொல்லி நீர் வாக்கு பண்ணினீரே. வனாந்தரங்களை அதிர பண்ணுகிற தேவன் நீர் ஐயா. நீர் சகலத்தையும்
நன்மைக்கு எதுவாக மாற்ற வல்லமையுள்ள ஒரு தேவன் என்பதை அறிந்து உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக குடும்பங்களில் இருக்கக்கூடிய ஆண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய எண்ணங்கள், சிந்தைகளை கர்த்தாவே நீர் உறுதிப்படுத்தும் ஐயா. உடைய உன்னதத்தின் பலத்தினாலே நீர் இடைக்கட்டும். நம்பிக்கையற்றவர்களாய் காணாதபடிக்கு உடைய புதிய பலத்தை, நம்பிக்கையை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். பெண்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். புத்தி உள்ள ஸ்திரீ தன்னுடைய எழுத்தை கட்டுகிறாள் என்று சொன்ன வார்த்தையின்படி ஞானமாய் தன்னுடைய குடும்பத்தை வழிநடத்தி செல்வதற்குரிய ஞானத்தையும் விவேகத்தையும் பலத்தையும் சத்துவத்தையும் பெருக பண்ணும். வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிபன் தன் வலியதினால் சுத்தம் பண்ணுவான், உடைய வேத வசனத்தின்படி தன்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவன் தான் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல வேத வசனத்தின் வெளிச்சத்திலே பிள்ளைகள் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. சிறு பிள்ளைகளுடைய கரங்களிலே கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், தடை பண்ணாதிருங்கள். இறையரசு அப்படிப்பட்டவளை போன்றது என்று சொன்னீரேன். இறையரசுக்கு பாத்திரவான்லாக என்ற சிறு பிள்ளைகள் சிறு பிராயம் முதற்கொண்டு பற்றின அறிவிலே வளர கர்த்தர் கிருபை செய்யும். கர்த்தாவே, பள்ளிக்கூடங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கர்த்தாவே பணித்தலங்கள் அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, கர்த்தாவே நீர் கிருபையாய் இறங்கி கர்த்தாவே இந்த ஊரடங்கின் நிகழ்வுகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிற தளர்வுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அதை ஞானமாய் பிள்ளைகள் கடைபிடிப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கூட்டி தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உடைய உன்னதத்தின் கிருபைகள் அருளப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தருக்கு சித்தமானால் வருகின்ற வாரத்திலிருந்து நாங்கள் ஆராதனையை நடத்தி கர்த்தாவே நாங்கள் திருச்சபையின் குடும்பங்களாக ஆலயத்திலே கூடி நாங்கள் உம்மை ஆராதிக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் கூட்டி தாரும் ஐயா. எங்களுடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். கர்த்தாவே, இந்த கொடிய கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய விடுதலைக்காக அரசியல் ரீதியாக அவர்கள் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஐயா. அவர்கள் இயற்றுகின்ற புதிய பரிமாணங்கள் எல்லாம் கர்த்தாவே அந்த மக்களை சென்றடைய அநேகர் சுகம் அடைகிறார்கள் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். இன்னும் அதனுடைய பாதிப்புகளுடைய காரியங்கள் இன்னும் அதிகமாகாதபடிக்கு கர்த்தர் உம்முடைய கரத்தை நீட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, வனாந்தரத்திலே சர்ப்பத்தினுடைய காரியங்கள் உயர்த்தப்பட்ட போது கர்த்தாவே அதனுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அதை நோக்கி பார்க்கும்போது பிள்ளைகள் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோமே. சங்கீதம் 34:5 அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று சொல்லி வார்த்தை சொல்கிறதே. அந்த வார்த்தையின்படி உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து பிரகாசம் அடையத்தக்கதான காலங்களை நீர் எல்லைகளிலே கட்டளையிடும் ஐயா. விசேஷமாய் தேசத்தை ஆளுகிற எங்களுடைய பிரதம மந்திரிக்காக, எங்களுடைய கர்த்தாவே மாநிலங்களை ஆளக்கூடிய சீஃப் மினிஸ்டர்ஸ்க்காக நாங்கள் வருகிறோம். அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர்களுக்காக, அவர்களுக்கு கீழாக இருக்கக்கூடிய மருத்துவ அமைச்சர்களுக்காக, இன்னும் கர்த்தாவே நல்ல திட்டங்களை செய்யக்கூடிய மக்கள், கர்த்தாவே கண்காணிப்பு காவலர்களாக இருக்கக்கூடிய காவல்காரர்கள், துப்புரவு பணியாளர்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் நாங்கள் வருகிறோம் ஐயா. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் தங்களை அர்ப்பணித்து அந்த பிள்ளைகள் பணிகளை செய்கிற வேளையில் அதற்குரிய பலனை அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட்டி தாரும் ஐயா. எந்த விதத்திலும் இந்த கொள்ளை நோயினுடைய தொற்றுக்கள் அந்த பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு உம்முடைய பாதுகாவல் அருளப்படட்டும் ஐயா. யோபுவை சுற்றிலும் அவருடைய குடும்பத்தை சுற்றிலும் சம்பத்துக்களை சுற்றிலும் வேலி அடைத்தீர் என்று சொல்லி கர்த்தாவே உம்முடைய வசனம் சொல்கிறது. அதுபோல கர்த்தாவே இப்படிப்பட்ட பணிகளிலே தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் சுற்றிலும் உம்முடைய பாதுகாவல் அருளப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கொள்ளை நோயினுடைய கிரியைகள் அந்த பிள்ளைகளை பாதிக்காதபடிக்கு நீர் சுதந்திரத்தை தாருமையா. கர்த்தாவே ஒரு பலத்தை தாருமையா. அதே போல கர்த்தாவே அந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளில் ட்ரீட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. கர்த்தாவே 14 நாட்கள் அல்லது 15 நாட்கள் என்று சொல்லி குவாரண்டைன் பண்ணி தனிமையில் இடப்பட்டிருக்கிற அந்த மக்களுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த பிள்ளைகள் பூரண பலனடைந்து கர்த்தாவே மீண்டும் தங்களுடைய இல்லங்களுக்கு செல்லவும், கர்த்தாவே மீண்டும் தங்களுடைய பழைய நிலைகளில் தங்களுடைய கைகளின் பிரயாசங்களை செயல்படுத்துவதற்குரிய கிருபைகளை கர்த்தர் நீர் கூட்டி தர வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. எங்களுடைய தேசத்தை ஆளுகிற ஒவ்வொரு தலைவர்களையும் உடைய கரங்களிலே கொடுக்கிறோம். பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தாரும், விவேகத்தை தாரும். எடுக்கிற சட்ட திட்டங்கள் கர்த்தாவே மனுக்குல மக்களுடைய பிரயோஜனத்திற்குரியதாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும் ஐயா. அதே போல் உலகமெங்கிலும் கர்த்தாவே கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான நாடுகளில் இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். அமெரிக்கா தேசத்திற்காக கர்த்தாவே, இங்கிலாந்துக்காக கர்த்தாவே, இன்னும் தகப்பனே
சீனாவுக்காக கர்த்தாவே, பாகிஸ்தானுக்காக, இன்னும் தகப்பனே பல இடங்கள் சிலோனுக்காக, எங்களுடைய இந்திய தேசத்திற்காக, எங்களுடைய இந்திய தேசத்திலே குறிப்பாக மகாராஷ்டிரா மாநிலத்திலும் டெல்லியிலும் கர்த்தாவே தமிழகத்திலும் ஆந்திரா பகுதியிலும் இன்னும் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்கிற மாநிலங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஐயா. கர்த்தருடைய கரம் நீட்டப்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, அந்தந்த மாநிலங்களை ஆளக்கூடிய முதல்வர்களுக்கு ஞானத்தை தாரும் ஐயா. இந்த கொள்ளை நோயினுடைய பாதிப்பிலிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு எடுக்கிற முயற்சிகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் இடைபட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். அதே போல கர்த்தாவே, வெட்டுக்கிளியினாலே ஏற்படக்கூடிய கொள்ளை நோயினுடைய கிரியைகள் மாற்றப்படட்டும் ஐயா. பயிர்களை சேதப்படுத்துகிற ஒரு நிலைப்பாடுகள் மாற்றப்படட்டும் ஐயா. கர்த்தருடைய கரம் உம்முடைய ஆளுகையினாலே நீர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டுமா என்னுடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஐயா. இந்த நல்ல வேலையிலும் கர்த்தாவே, நீர் கூட்டி கொடுத்த புதிய வாரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நம்பிக்கையோடு நாங்கள் உலகத்திற்குள்ளாய் கடந்து சென்று உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஏற்ற அனுகூலமான காரியங்களை கர்த்தர் நீர் வாய்க்க பண்ணும். ஒரு முறையாக எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி உடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்தி வழி நடத்தும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையான பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய கூட்டுறவும் நல்லுறவும் நம் ஒவ்வொருவரோடும் நம்முடைய செயல்களோடும் சிந்தைகளோடும் ஊழியங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாபரித்திருப்பதாக. முடிவு பாடலாக பாமாலை 367 பாடலாம். பாமாலை 367, ஆண்டவா பிரசன்னமாகி ஜீவன் ஊதி உயிர்ப்பீர் என்ற பாடல். ஆண்டவா
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் இருப்பாராக. சமாதானத்தோடு போய் வர கடவும். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.